ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஒரு புது மாங்கா தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு சோலோ லெவலிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாங்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா இதில் நம்ம ஹீரோ சோலோவாக நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இதில் ஆக்ஷன் காமெடி ஏன்னா சும்மா பட்டாசாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரி வாங்க, நாம இப்போ ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோடு 1 பார்க்கலாம். இந்த எபிசோடு 1 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தேர்ட் இயர் செகண்ட் கிளாஸில் இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன், நான் தூங்கிட்டு இருக்கேனா, இது கனவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிளாஸில் எல்லா பசங்களும் ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பட்டார்னு கண்ணை முழிச்சிட்டு, ஐயோ நான் எங்கே இருக்கேன், என்ன நடந்தது, சே என்னோட மெமரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்படியே 100 வருஷத்துக்கு பின்னாடி போனால் இந்த பூமியில் திடீர்னு பார்த்தா மான்ஸ்டர்ஸு வானத்துலேருந்து உள்ளே வந்து இங்கே பூமியை அட்டகாசம் பண்ணி அழிச்சிட்டு இருந்தது. திடீர்னு எல்லாருக்குமே அவேக்கனிங் பவர் கிடச்சி எல்லாருமே மேஜ் ஹண்டர்ஸ், அசசின் ஹண்டர்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான ஹண்டர்ஸ்லாம் உருவாகி அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சம்பாதிச்சு மிகப்பெரிய பணக்காரங்களாக மாறினாங்க. அந்த இடத்துல நான் அவங்க எல்லாருமே மீறி மிகப்பெரிய ஹண்டராக மாறினேன். த ஸ்ட்ராங்கஸ்ட் வார் காடாகவே மாறினேன். எல்லாத்தையுமே அழித்து துவம்சம் பண்ணி கடைசி பாஸ் இருக்க இடத்துக்கு போனேன். அப்படி போகும்போது அங்கே இருக்க எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணி கடைசி பாஸை நெருங்கும்போது என்னோட கேம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட முதுகில் எவனோ ஒருத்தன் டக்குன்னு தட்டுவான். நம்ம ஹீரோ டப்புன்னு முடிச்சுட்டு, டே என்னடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கூட இருக்க ஃப்ரெண்டு, டே ஏன்டா பகல்லே கனவு கண்டுட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படி சொல்லும்போது, சரிடா வாடா நம்ம இப்போ எக்ஸாமினேஷனுக்கு போகணும்ல அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டும், டே அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல, நான் இப்போ அவேக்கனிங் ஆயிருக்கேன், என்னோட லெவலப் என்னன்னு நான் பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது நான் கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் நான் வீட்டை விட்டு துரத்து விட்ருவாங்கடா, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறா, நான் எப்படா லெவலப்பில் நல்ல ரேங்கை வாங்குறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஸ்கூலில் ஹண்டர்ஸுக்கு எப்படி லெவலப் ஆகுது, ரீஅவேக்கனிங் எப்படி ஆகுது, அவேக்கனிங் ஹண்டர்ஸ் எந்த அளவுக்கு பவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் இப்போ இங்கே இருக்கேன்னா திரும்ப உயிரோட வந்திருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் பரவாயில்லடா நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன், உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது மேப் இருந்தால் அந்த மேப்பை வாங்கிட்டு வா, ஏன்னா நம்ம இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு போகிறோம், அந்த மேப் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லும்போது, அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துல பார்த்தா ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும், ஒரு டஞ்சன் கேட்டு, அது இவங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போய் டெஸ்ட் பண்ணுற இடம் தான் அது. ஆனால் இப்போ டெஸ்ட்டுக்கு முன்னாடி அங்கே எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. உள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து நான் இப்படி சண்டை போட்டேன் அப்படி சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம இரவும் நம்மளும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போய் பார்த்தா அது ஒரு நல்ல காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ அந்த சிஸ்டத்தோட அப்படி மெர்ஜ் ஆகிட்டு இருப்பாப்ல. அப்புறம் சிஸ்டம் எல்லாமே நம்ம ஹீரோவை அப்படி பெண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். என்னது நம்ம ஹீரோவை பைண்டிங் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு பேசிவ் ஸ்கில் ஆக்டிவேட்டட் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கில் வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது பேசிவ் ஸ்கில்லா, இந்த ஸ்கில் யாருக்குமே கிடைக்காது, எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். இங்கே மொத்தம் 2 ஸ்கில், ஆக்டிவ் ஸ்கில், பேசிவ் ஸ்கில். இந்த ஆக்டிவ் ஸ்கில் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப ரிகவரி பண்ணுறதுக்கும் கூல் டவுன் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும், அது வேஸ்ட்டு. இப்போ பேசிவ் ஸ்கில்னா அதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது, லிமிட்டே இல்லாமல் பவர்ஃபுல்லாக எடுத்து வாரி வழங்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பவர் எனக்கு கிடைச்சிருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சிஸ்டமே கிடைச்சிரும். அந்த சிஸ்டத்தில் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி அட்டாக் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அதில் ரிப்பிள் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ எனக்கு இந்த ரிப்பிள் ஸ்லாஷ் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு ஸ்வாட் அப்படி நம்ம ஹீரோக்கு வரும். உங்களோட பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இந்தாங்க உங்களோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாடை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா பெரிய எருமாடு தலையை வச்சுட்டு ஒருத்தன் வருவான் பாருங்க, மான்ஸ்டர் கையில் வெப்பனை வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கணும் போல இருக்கே, இப்போ ஆரம்பிக்கிறேன், லெவல் 3 மான்ஸ்டர் நீதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அதோட வெப்பனை வச்சுட்டு நம்ம ஹீரோ வேகமாக அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாடை வச்சுட்டு ரிப்பிள் ஸ்லாஷை போட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போவான் பாருங்க, டமால் டுமால்னு சொல்லிட்டு வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த எறும்பு மண்டையன் இன்னும் சாகாம இன்னும் வெறி கொண்ட கோவத்தில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா அது இந்த ஸ்வாட் இது ஒன்றுமே பண்ணலையா, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அது பறந்து வந்து நம்ம ஹீரோ ஒரு போட பார்க்கும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டு அதோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்போம். அது விடாம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே போடலாம்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அப்படி தடுத்து நிப்பாட்டுவான் பாருங்க, டமால்னு அந்த ஸ்வாடு 2 துண்டா சல்லியா நொறுங்கி போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ என்னடா ஆச்சு இப்படி போயிருச்சு, நான் இப்போ என்ன பண்றது, என்னோட இந்த பேசிவ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் வேற ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடு உடஞ்ச உடனே டக்குன்னு பேசிவ் ஸ்பிளிட்டிங் ரிப்பிள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு
கையை வச்சு அடிப்பான் பாருங்க, அடிச்சு அடியில் அது அப்படி பறந்து போய் விழுந்துரும். அது பறந்து போய் விழுந்தோடனே அவ்வளோதாங்க, நாக் அவுட்டே ஆயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இந்த பேசிவ் ஸ்கில்லு வெப்பனில் மட்டும் இல்லாமல் என் உடம்புலையும் இருக்குதா. அப்படியே நம்ம அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ போய்கிட்டே இருக்கும்போது வெட்டுக்கிளி மான்சஸ் வருது. அதை அப்படியே உடஞ்ச சோடை வச்சு குத்தி கிழிச்சு தோக்கடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். மிகப்பெரிய வித்தியாசமான பூச்சி மான்சஸ்லாம் வருது. அது எல்லாத்தையுமே நசன் கொன்று அப்படி குப்பை மாதிரி குவிச்சிருவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த உடஞ்ச சோடை வச்சுட்டு பரவாயில்லையே, இந்த ட்ரைனிங் ரொம்பவே நல்லா இருக்கு, உடனே சோட வச்சு என்னால் இவ்வளோ பண்ண முடியுதா, வேற ஏதாச்சும் வெப்பன் கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி வெப்பன் ஸ்விட்சிங் பண்ணி விடுவான். அப்படி நம்ம ஹீரோட அந்த ஆரா பவர் எல்லாமே வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஹீரோட லெவலப் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் விண்டோ இப்போ வரும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, என்னோட பேட்டில் பவர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்த சண்டைக்கு ரெடியாகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா டெஸ்ட் நடக்கிற இடத்துல எல்லாருமே பரவாயில்லையே, நீ இவ்வளோ இது எடுத்துருக்கியாடா, எனக்கு பாரு எவ்வளோ போர்ஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளே போனவன் இங்கே பார்த்தா டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். வெளியே வந்தோடனே அங்கே இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, மச்சி இங்கே பாடுறா, எங்கள் அப்பாட்ட சொல்லி மேப்லாம் வாங்கிட்டேன்டா, இதை வச்சு எப்படியாச்சும் போனால் அந்த மான்சர் இருக்க இடத்துக்கு போய் சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு நான் ஒரு அவைக்கனிங் தான் ஆகலாம்ல அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுவே அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன்டா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ தலையில் அடிச்சு சிரிச்சிட்டு இருப்பான். சரிடா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த ஸ்கூல்லேயே ஒரு பணக்கார திமிரு பிடிச்ச பையன் இருக்கான். அவங்க வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து, டேய் என்னடா உங்கள் அப்பா அதை கொடுத்தாங்களா, உங்களை மாதிரி பிச்சைக்காரங்களா ஏன்டா இங்கே வரீங்க, போய் வேற வேலையை பார்க்க வேண்டியதாண்டா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்னடா சொன்னேன் உன்னை மூஞ்சி மோகலாம் உடைக்க போகிறோம் பாரு அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டுவான். அப்படி நிப்பாட்டிட்டு இருக்கும்போது அந்த பணக்கார பையன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து, ஏய் அட்டங்கடா, நீங்களாம் இங்கே வர தகுதியே இல்லாதவன், உனக்குலாம் அறிவே கிடையாதுடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கடுப்பாய் டமால்னு அந்த பணக்கார பையனை காலை தட்டி விட்டுருவாரு. அவன் போன்னு கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம ஹீரோ பார்த்து, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக கையை அப்படி தடுத்து நிப்பாட்டுருவாரு. அதை பார்த்து அங்கே பணக்கார விட்டு பையன், என்னது இவன் எப்படி என்னோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டான், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே, இவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கே அப்படி சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ அந்த பணக்கார வீட்டு பையன்ட்ட, என்னடா என் ஃப்ரெண்டு உன்னை தோக்கடிச்சிருவான் இல்லை நான் உன்னை தோக்கடிச்சிருவேன் நினச்சிட்டு பயப்பறியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அவனுங்க கேட்க போய் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேய் அப்படியா நீங்கள் என்ன தோக்கடிச்சிருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம இப்போ ஒரு பெட்டு வச்சுக்கலாம்டா. நம்ம இப்போ அந்த பெட்டில் நீ என்னை விட அதிக ரேங்க் எடுத்துட்ட அப்படின்னா நான் சொல்கிறத செய்யணும். என்ன செய்யணும்னா, உடம்புல ஒட்டு துணி கூட போடாமல் அம்மனங்கட்டையா கிரவுண்டில் 10 ரவுண்டு ஓடணும், அதுவும் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அப்படி சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஓகே பண்ணிடலாம் அப்படி சொல்லும்போது, அதுக்கிட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, டே மச்சா வேட்டாட்டா அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா நான் இருக்கேன்ல அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு ஐயோ இவன் கோத்து விட்டானே என்ன பண்ணுறது தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் கவலையில் இருப்பான். அது கேட்டு நம்ம ஹீரோவும், டே பேசாம இருறா நான் பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் காதில் ஏதோ ஒன்று சொல்ல, அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு, மச்சி அவ்வளோதானே இரு சமாளிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர், இவர் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இவர் இங்கே வந்து இங்கே பாருங்க நம்ம இப்போ அடுத்த டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம், இப்போ இந்த டெஸ்ட்டில் எல்லாருமே உள்ளே போங்க, நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்க அப்படி சொல்லும்போது அப்படியே உள்ளே போனால் எல்லாருமே அங்கே டஞ்சன் கேட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போவான், அவங்க எல்லாம் தனித்தனி இடத்துக்கு போக இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ எரிமலையாக இருக்கும். அந்த எரிமலை பாறையில் நின்று நம்ம ஹீரோ, பரவாயில்ல எனக்கு இப்போ மேப்பு கிடச்சிருக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் எல்லாமே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிற்கும். அது வேகமாக நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண வர அதோட கையில் ஊசி மாதிரி வெப்பன் வச்சுட்டு நம்ம ஹீரோவை அப்படி வெட்ட வரும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக் அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போக இன்னும் நிறைய ஐயாருக்கு மான்ஸ்டர் அப்படி நம்ம ஹீரோவை ரவுண்டு போட்டுருவோம். நம்ம ஹீரோ உடனே அந்த ஸ்டேட்டஸ் விண்டோலேருந்து அப்படியே வெப்பன் எடுப்பார், அந்த ஸ்வாட் அப்படி வெளியே எடுத்துட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு அப்கிரேட் வரும். இது மூலமாக நம்ம ஹீரோக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு, இந்த அட்டாக்கு, இந்த மேஜிக் எல்லாமே நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே பரவும். இது ஒரு புது விதமான பேசிவ் ஸ்கில் அப்படி சொல்லும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்லையே என்னோட ஸ்ட்ரென்த் இப்போ உடம்பு ஃபுல்லாக பரவுது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படி நின்று இருக்கும்போது அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பா பாருங்க, ஜம்ப் அடிச்சா அப்படியே அந்த கல்லுக்கு மேலே தலையில ஸ்பைடர்மேன் மாதிரி நிற்பான், அங்கே பறந்து வந்தது கீழே போய் விழுந்துருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கே இருக்க ஐயாருக்கு மான்ஸ்டர் மூஞ்சிலே ஒரு மிதி அப்படி மிதிச்சுட்டு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி நின்று என்னோட உடம்புல ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது, என் உடம்பு ரொம்ப லேஸாக இருக்குது, என்ன இப்போ சண்டை போட ரெடியா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஐயாருக்கு மான்ஸ்டரை பார்த்து நம்ம ஹீரோ நக்கலாஸ் இருக்க அது வேகமாக ஓடி வந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை சட்டார்னு அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோ அப்படியே இந்த ஸ்வாடில் கையை வச்சுட்டு ஸ்டைலாக பல்ட்டி அடிச்சுட்டு, டே இந்த வரம்பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐயாருக்கு மான்ஸ்டரை விட்டு அப்படி சரசரன்னு அந்த பக்கம் எஸ்கேப் ஆகி ஓடுவார். இப்போ என்னோட ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுவார் பாருங்க ஸ்லைட்ஸ் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்ல ஸ்கில் ட்ரிபிள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க வச்சு எல்லாத்தையுமே சும்மா துண்டு துண்டாக விட்டு விடுவார் உடம்பு ஃபுல்லாக.
பரவாயில்லையே இந்த ஸ்பேஸ் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கும், அதுவும் இந்த ரிப்பிள் ஸ்லாஷ் வெறித்தனமா இருக்கு அப்படின்னு மேலே இருக்கிற எல்லா ஐஆர்க் மான்ஸ்டையும் மறுபடியும் ஒரு ரிப்பிள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு அதெல்லாம் போட்டு தள்ளிட்டு சும்மா கெத்தாக நடப்பார் நம்ம ஹீரோ. பரவாயில்ல, என்னோட இந்த மான்ஸ்டர்ஸை கொள்கிற இந்த விதம் ரொம்பவே நல்லா இருக்கு, நான் இன்னும் லெவலை போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க. இங்கே வெளியே பார்த்தா ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம ஹீரோ தான் நம்பர் 1ல இருக்கான். இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்லாம் எப்படி அவன் நம்பர் 1ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்பானுங்க. அப்போ அங்கே இருக்க அந்த வைஸ் பிரின்சிபல் எப்படி இவன் நம்பர் 1ல இருக்கான், ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.